அனைவருக்கும் இனிய நல்மாலை வணக்கங்கள். இன்றைக்கி இங்கே ஃபீச்சர் ஆகக்கூடிய நாடகத்தோட பேர் பிராப்தம் யாருக்கு, பார்ட் 2. பார்ட் 1 போன வருஷம் ஸ்ரீவத்சத்தில் ஒளிபரப்பாச்சு. நேரடியாகவே மேடை நாடகமாக அது அங்கே அரங்கேறியது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு குழு தன்னார்வலர்களாக, தன்னெழுச்சியாக, இயல்பூக்கமாக இந்த கான்செப்டை அவர்களே உருவாக்கி இது ஒரு நாவலிஸ்டிக்காக, இன்ஃபேக்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் வீடியோன்னே சொல்லலாம். ஆனால் என்னோட இன்புட் 0. கடைசியாக என்னை கூப்பிட்டு இந்த பார்க்கில் சார் பேசுங்கன்னு சொன்னான். அதுவும் அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. உங்களை மாதிரியே நானும், ஈவன் இந்த வீடியோ அவங்க எனக்கு ஒரு மாதத்துக்கு முந்தைய ரெடி பண்ணி கொடுத்துட்டா கூட நானும் அந்த வீடியோவை நான் இன்னும் முழுசாக பார்க்கல. ஸோ அந்த ஆர்வம் குறைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடன் இணைந்து, உங்களை மாதிரியே நானும் முதல் முறை வியூவர் தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்ரீவத்சத்துலேயோ கௌஸ்துபத்திலேயோ, ஸ்ரீவத்சத்தில் ஸ்ரீவத்சம் ஸ்டேஜ் கிரியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ கௌஸ்துபத்தில் கௌஸ்துபம் ஸ்டேஜ் கிரியேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. நாம் எல்லாம் விரும்பினால் நாம் எல்லோருமே நடிகர்கள் தான். நாம் விரும்பினால் நாம் எல்லோருமே கலைஞர்கள் தான். அதையும் நிரூபிக்கும் வண்ணமாக இந்த நாடகம் இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன். ஸோ மணி என்ன? 58. கரெக்ட். அப்போ நான் அங்கே உட்காரவும் நீ ஆன் பண்ணவும் சரியாக இருக்கும். ஸோ சரியாக 6 மணிக்கு நாடகம் அரங்கேற இருக்கிறது. பார்த்துட்டு உங்களுடைய கருத்து கேட்கும் ஒரு செஷன் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இங்கே பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசலாம். தேங்க்யூ. நமஸ்காரம். எப்படி இருந்தது ட்ராமா? நீங்கள் நிச்சயமாக நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த கடைசியில் நான் கேஷுவலாக வந்தவொன்னே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச சொன்னாங்க. இப்போ பேசுனது அது தவிர இவங்க யார், என்ன ரோல் எடுக்கிறாங்க, என்ன டைலாக் வச்சுருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி இப்போ உட்காந்து நான் பார்த்துருக்கேன் அதை. ஸோ முதல்ல மிஸ்டர் ரங்கராஜன் சார், அவருடைய நடிப்பு எப்படி இருந்தது? மிஸ்டர் ஸ்ரீராம், ஸோ அவங்க 2 பேரும் யூஎஸில் இருக்காங்க. இந்த 2 பேரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்சத்தில் அவங்க 2 பேரும் வீடு வாங்கியிருக்காங்க. நான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு முன்னே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். நான் ஏன் சொல்கிறேன் புரியுறது அவங்களுக்கு? பொதுவாகவே பில்டர்ஸுக்கும் பர்ச்சேசஸுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இன் ஜென்ரல் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் முதல் நாள் அட்வான்ஸ் கொடுக்கும்போது 2 பேரும் கை கோத்துண்டு ஜாலியாக பேசின்னு இருப்பா. டீ சாப்பிடுவா, காஃபி சாப்பிடுவா, டிஃபன் சாப்பிடுவா. வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுற கட்டம் வரும்போது இந்த பர்ச்சேசர் பில்டருக்கு பத்திரிக்கையே கொடுக்க மாட்டார். இது பொதுவாக ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற தொழில் சமுதாயத்தில் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பொது புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், ஒரு காமன் இம்ப்ரெஷன் அபவுட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. இவாலே இந்த கௌஸ்துபத்தை பற்றி, இதில் உள்ள விஷயங்களை பற்றியெல்லாம் அவளே எழுதி, நான் சொன்னேன் இல்லையா தன்னெழுச்சியாக தன்னார்வமாக என்னோடய இன்புட்ஸ் 0 அப்படின்னு
நீங்களே வந்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தவா எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணேல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். முதல்ல மிஸ்டர் ஸ்ரீராம். வார்ம் குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பணிவான நமஸ்காரங்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், கடைசி வரைக்கும் வத்சலை யாருன்னு எனக்கே தெரியாது. நானும் நிறைய கேள்விப்பட்டேன், ரைட்டர்கிட்ட கேட்டேன், அட்லீஸ்ட் ஒரு சீன், ஒரே ஒரு பிட்டு, இவங்க தான் வத்சலா, இவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லவே இல்லை. என்னோடய கஷ்டம் ஐ திங்க் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பிசைட்ஸ் தட் this was a beautiful experience. இருக்காங்க, வீட்டுக்கு போன அப்புறம் தான் தெரியும். எனக்கு தான் போஜனையில் இருக்கேன், எனக்கு ஒரு கவலை இல்லை. ஸோ அவர் சொன்ன மாதிரி when we first met Mr. Sitaram, it was in 2015. அப்போது it was a barren land of Srivatsam, just land. அவர் சொன்னார், இங்கே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவில் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் நினைக்கிறேன்னு இல்லையோ, என்னோடய மாமனார் ஃபஸ்ட் ஹீ கேம் அந்த கியூ அண்ட் செட், என் பொண்ணுக்கு, ரெண்டாவது பொண்ணுக்கு, என் பையனுக்கு 3 ஃப்ளாட்ஸ் நான் இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி there was absolutely no plan. அவருக்கே தெரியாது அது எப்படி பில்ட் ஆகும், எந்த அளவுக்கு பில்ட் ஆகும்னு. இன்றைக்கி டுடே கௌஸ்தபம் ஓட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எங்களால் எப்படி சொல்ல முடியும்னாக்கா, பிகாஸ் ஸ்ரீவத்சத்தில் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். இப்போது எனக்கு 8 வருஷம் ஆச்சு நான் ஸ்ரீவத்சத்தில் வந்து. ஐ எம் என்ஜாயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, இது ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்ட் சொல்லி அட் 60, 65, நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறேன்ட்டு. நான் ஏன் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தேன்னாக்க, என்னோடய சின்ன வயசுலேருந்தே ஆர் ரேதர் ஏர்லியர் ஆர் யங்கர் டேஸ்லேருந்தே ஐ வாண்ட் டு என்டர் வெரி ஸ்மூத்லி டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது தட் ஐ வில் பி ஹேவிங் அ டோட்டல் என்ஜாய்மெண்ட். அண்ட் திஸ் ஐம் நாட் டெல்லிங், திஸ் இஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், இங்கே ஸ்கிரிப்டே கிடையாது. ஐம் டெல்லிங் இட் ரைட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஐ ஆம் enjoying a very thorough life in Srivatsam. இங்கே கௌஸ்தபத்தில் வாங்கியிருக்கேன், and I'm sure I'm going to enjoy those benefits here. நான் வாங்கல, ஸ்மால் கரெக்ஷன், என் பொண்ணு வாங்கியிருக்கா. ஸோ அதனால் இப்போ நானே ஒரு 45 வயசில் இங்கே ஸ்ரீவத்சத்தில் வாங்கியிருக்கேன்னா, என்னோடய பொண்ணு 25 வயசில் அவள் வாங்கிட்டாங்க. She said, I can understand the happiness by seeing through the eyes of my அப்பா and அம்மா. நீங்கள் வந்தால் அப்பப்போ ஃபோன் பண்ணுறம்போது முதல்ல, நான் நல்லா சாப்பாடு சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, அதான் முதல் கேள்வி. ஸோ அந்த மாதிரி த ஹாப்பினஸ் ஆஃப் அ பர்சன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டமக் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜம்முன்னு இலை சாப்பாடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இஃப் யுவர் ஸ்டமக் இஸ் நைஸ் அண்ட் ஃபுல், யுவர் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் ஃபஸ்ட்டு முதல் எல்லா சாப்பாடுலேருந்து நான் ஸ்ரீவத்சத்துலேருந்து சாப்பிட்டுருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். ஸோ தி என்ஜாய்மெண்ட் தட் வி ஹேட் இன் மேக்கிங் திஸ் ஸ்மால் டெலிவைஸ்ட் ப்ரோக்ராம் இஸ், நான், ரங்கோண்ணா அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜன் சார், கமலா சித்ரா மேடம், மகுடேஸ்வரன் சார், ஐ மீன் இட் வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். எல்லாருக்குமே இது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டைம் சொல்லும்போது இட் வாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது, எஸ் தேர் வர் அ ஃபியூ ஃப்ளாஸ். நம்மளாம் ஷூட்டிங் எடுக்கும்போது தட் வாஸ் ஹிலேரியஸ். சார் வந்து கேட்டோம், சார் ஷூட்டிங்க்கு உங்களோட மாடல் ஃப்ளாட் கிடைக்குமான்னு. ஹீ செட், அஃப்கோர்ஸ், நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கேரி ஆன். மாடல் ஃப்ளாட்டில் இருக்கும்போது ஃபேன்லாம் இருந்தது, லைட்லாம் இருந்தது, பட் அது அந்த லைட்டிங்கும் ஃபேனும் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் வி ஹேட் தோ ஸ்பெஷல் லைட்ஸ் ஃபார் த கேமரா. அது அடிக்கும் ஒரு பக்கம், வேர்த்து கொட்டும், ஃபேனும் போட்டுக்க முடியாது. ஆனால் ஆல் ஆஃப் அஸ் விதவுட் ட்விச்சிங் அண்ட் ஐலிட், ஒரு கண் சிமிட்டாமல் மனசோடு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிட்டோம்.
I should say thank you to all my fellow artists. And mind you, முன்னாடியே நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க, we are not actors but real residents. ஸோ அதை எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. And it was a concept which we shot for about 7 days. And we collected roughly around 7.5 hours of video. அது உட்காந்துட்டு பேஷண்ட்டாக ரங்கோன்னா அவரை படுத்துறதுக்கு நான் பக்கத்தில் உட்காந்தேன். ஆனால் அதுலேயும் ஒரு சௌரியம் இருந்தது. ரங்கோண்ணாவோட மன்னி, நோ ப்ராப்ளம், ஸ்ரீராம் வந்திருக்கேடா, இந்தா காஃபி சாப்பிடு. ஓ நீ வந்திருக்கியா, இந்தா கொஞ்சம் கொய்யாக்கா சாப்பிடு. அதுக்காக வேண்டியாது நான் போய் எடிட்டிங்கில் பக்காந்து அதை முடிச்சிட்டோம். இமேஜின் 7.5 hours cut down to your final 38 minutes. And அனுபவம் சொன்னானாக்கா இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். இட் வாஸ் வெரி குட். அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, none of us look like amateurs on the screen. எல்லாமே சீசன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் சீதாராமன் சார், சாமிராஜ் சார், நம்ம மதி, his full team, and to all my fellow co-participants for this wonderful presentation. And I would like to thank you all for coming and enjoying this pleasure with us. Thank you. எல்லோருக்கும் மாலை வணக்கம். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு இடத்துக்கு வந்து இப்படி வந்து ஒரு டெலிஃபிலிமில் நடிக்கிறது, அதுக்கு பின்னாடி வந்து எடிட் பண்ணி ஒரு லான்ச் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த சமாச்சாரத்துக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது வந்து இங்கே மட்டும்தான். நான் வேறு எங்கே இருந்திருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட்ஸ் இருக்கும். அத்தனை டேலண்ட்டையும் வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்படி வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து சீதாராம் சார் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் என்னோட வந்து சீதாராம் சாரோட இருக்கிற வந்து ஒரு ஏற்பட்ட வந்து ஒரு பழதற்கான வந்து ஒரு சந்தர்ப்பம் எப்படி வருது அப்படின்னா, நான் சென்னையில் வேண்டாங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். ஒரு கம்ப்ரஸ்டு ஒரு சிச்சுவேஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட வந்து அந்த ஒரு காங்க்ரீட்டாக ஃபுல் அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறது வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எனக்குள்ளே சொல்கிறதுங்கிறது வந்து நான் வந்து மதித்தேன். அப்போது எங்கே போகலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் வந்து ஒரு 6 வருஷம் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இடங்களை தேடலாம் அப்படின்னு ஒரு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடமா வந்தது. கோயம்புத்தூர் வேண்டாம் அப்படிங்கிறது எதுக்காகன்னு தெரியாது, பட் கோயம்புத்தூர் வேண்டாம். அப்புறம் வந்து மதுரையில், திருச்சியில், அப்படி ஒவ்வொரு இடமா பார்க்கும்பொழுது எது வேண்டான்னு பண்ணும்போது வெப்சைட்டில் வந்து அப்போது எஸ்ஆர் ரியல்டர்ஸோட வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்து ஸ்ரீவசத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தேன், அதில் நம்பர் இருந்தது, சீதாராமன் சார் பேர் இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் பார்க்கலாமா அப்படின்ட்டு. அப்போது சார் சொன்னார், இல்லை இது வந்து ஒரு லேண்டாக தான் இருக்குது, வந்து இன்னும் அப்ரூவல் இன்னும் கிடைக்கல, அப்ரூவலுக்கு கொடுத்துருக்கோம், இன்னும் கிடைக்கல அப்படின்னார். நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை வந்து ஒன்றுமே கன்ஸ்ட்ரக்ஷனே ஒன்றும் பண்ணலையே, வந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இல்லை பார்க்குறதுக்கு வந்து அப்ரூவல் வேண்டாமே, உங்கள் அப்ரூவல் போதும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சிட்டார். வாங்க சார் அப்படின்னார். அப்போது ஆஃபீஸ் வந்து கும்பகோணத்தில் தான் இருந்தது. அப்போ அட்ரஸ் தேடி எங்கே போகும்பொழுது ஸ்டாஃப் வந்து என்னை பிக்கப் பண்ணார் கும்பகோணத்தில். அவர் ஆஃபீஸுக்கு போனோம். சரி பேசுகிறதுங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி வந்து எதுவும் பேசலை, என்ன ஃபெசிலிட்டிஸுங்கிறத பற்றி பேசலை, எப்படி வருங்கிறத பற்றி பேசலை, அப்ரூவல் இப்போ கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரத்தை பற்றி எதுவுமே கிடையாது. சரி போகலாம் சார் அப்படின்னார். காரில் கூட்டின்னு வந்தார். பேசிட்டு வரும்பொழுது
பேசின விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் ஃபிலாந்த்ராபிக்காகவும் டெம்பிளை பற்றி, ரிலிஜனை பற்றி, ரைட்டர்ஸை பற்றி. ஸோ அதுதான் பேசிட்டு வந்தோமே தவிர வந்து இந்த பிரிக் அண்ட் மார்ட்டரை பற்றி பேசவே இல்லை. வந்தோம், சுற்றி காரில் வரும்பொழுதும் வந்து கீழே இறங்கணுமான்னு கேட்டார். கீழே இறங்க வேண்டாம், அப்படியே அந்த டாக்கை கண்டினியூ பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன். டாக்கை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி திரும்பியும் ஆஃபீஸ்க்கு வந்து போய் சேர்ந்தோம். அப்போது லலிதா மேடம் வந்து ஒரு நல்ல காஃபி கொடுத்தாங்க. காஃபி சாப்பிட்டுட்டு, சார் நான் வந்து மனைவியோடு நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வரேன் அப்படின்னேன். சரினார். நெக்ஸ்ட் வீக்கு வந்தோம். வந்துட்டு அதே மாதிரி இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்போ தான் கீழே இறங்கினோம். அந்த இறங்கின உடனே வந்து அப்படி ஒரு வைப்ரேஷன்ஸ் இருந்தது அந்த ஸ்ரீவத்தம் அந்த லேண்டில். அப்புறம் திரும்ப வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, சார் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அட்வான்ஸ் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அப்ரூவல் கைக்கு வரல, நான் எனக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது உங்கள்கிட்ட நான் பணம் வாங்குறதுக்குன்னு கேட்டார். இல்லை சார் வந்து அப்ரூவல் கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பட்டு நான் இதை தாண்டி சென்னை போனேன்னா என் மனசு மாறிடும், நான் அதை லாக் பண்ணணும் எனக்கு, அதனால் அட்வான்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு 15 நிமிஷம் போராடணும். இப்போ கடைசியில் வந்து அவர் வாங்கிட்டார். அப்போது அது வந்து அந்த உள்ள எனக்கு சொன்ன வந்து அந்த ஒரு ஆல்மைட்டியோட வந்து ஒரு உள்ள சொல்கிற அந்த விஷயத்தை வந்து இப்படி வந்து இந்த ரேட்டு இப்படி இருக்குமா, அந்த இப்படி ரேட்டு இருக்குமான்னு எதுவும் நினச்சி பார்க்கல. சரி சார் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது, சார் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னார். ஓ அப்படி ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு அதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கணுங்கிற சமாச்சாரமே. ஏன்னா அப்படி வந்து அவரோட பேசும்பொழுது அந்த இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கலந்துக்கும் பொழுது அப்படி வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து அது எனக்கு வார்த்தையில் சொல்லி விவரிக்க முடியாது. வி ஹாவ் லாட் ஆஃப் ட்ராவல்னால் வந்து ஃபிசிக்கல் ட்ராவல் இல்லை, ஒரு எல்லா விதமான ஒரு பரிமாணங்கள்லேயும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ட்ராவல். சரி, கம்மிங் டு த பாயிண்ட். ஸ்ரீவசத்தில் வந்து வந்த உடனே வந்து அப்படி ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தார். நான் வந்து ஒவ்வொரு சஜஷன்ஸ் சொல்லும் பொழுதும் இப்படி வந்து ஒரு இது பண்ணலாம், வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம், இப்படி வந்து ஒரு இது பண்ணலாம், ஒரு என்ன சொல்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கிறது பண்ணலாம்னு சொல்லும்பொழுது எல்லாத்துக்கும் நான் அப்போ வந்து இப்படி ஒரு செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து டிஜிட்டல் டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவர் கையில் கொடுப்பேன். அதை வந்து அவர் அப்லோட் பண்ணிட்டு இருந்தார் முன்னாடி. அப்போ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரே போய் ஒரு ஹேண்டிகேம் வாங்கியிருந்தார் சென்னை போகும்பொழுது, நீங்கள் இதில் பண்ணாதீங்க ஹேண்டிகேமில் எடுங்கன்ட்டு. அப்படி வந்து அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கேமரா இந்த மாதிரி கேமராக்கள் வாங்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கி சொல்ல இப்படி தான் நல்லாயிருக்கும் சார், அப்படியே நல்லாயிருக்கும் சார்னு சொல்லும்பொழுது எல்லாருக்காகவும் தான் அதை பண்ணினார். அது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாம் வந்து உள்ளடக்கி வந்து இந்த காஸ்டிங்கில் வந்து ஏற்றிருப்பாருன்னு பல பேருக்கு வந்து ஒரு சிந்தனைகள் இருக்குது, அது நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அந்த காஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் கூட இது சமாச்சாரம் கிடையவே கிடையாதுங்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு கொடுத்ததுனால தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டெலிஃபிலிமில் வந்து பண்ணக்கூடிய சமாச்சாரம் வந்து எனக்கு கிடச்சிது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் யார் நீங்கள் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் காமிக்கணும்னு நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வந்து தயக்கமே இல்லாமல் என்கரேஜ் பண்ணி யூ ஹாவ் டு என்ஜாய். இங்கே இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணணும் தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட தாட்ஸ் எல்லாமே. அது கம்ப்ளீட்லி ஃபிலாந்த்ராபிக் தாட். அது எனக்கு ட்ராமா பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ஸ்ரீராம் பேசிட்டார். அதை பற்றி எனக்கு இந்த ஃபிலிமோட எடிட்டிங் சரி, மியூசிக் ஆட் பண்ணுறதும் சரி, வந்து அந்த சமாச்சாரங்கள்லாம் புது அனுபவமாக இருந்தது எனக்கு. இது வரைக்கும் நான் பண்ணினது இல்லை. சின்னதாக வந்து ஒரு செய்கிறது வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு நடித்ததில் வந்து எந்த இடத்துல கட் பண்ணினா வந்து அடுத்த சீன் வந்து ஜர்க் ஆகாமல் வரும். பட் ஐ ஹேட் த டிஃபிகல்ட்டி இன் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். பட் வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒரு 40 பேர் வந்து ஒரு டெலிஃபிலிம் எடுக்கும்போது இருக்கிறது வந்து வெறும் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் மாத்திரமே தான் வி ஹேவ் டன் இட். அதில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எந்த இடத்துல இருந்தது, வந்து கண்டினியூட்டியை பார்க்குறது, எங்கே வந்து இப்படி கை காமிச்சுட்டு இருந்தாங்க சொன்னால் அடுத்த ஷாட் வந்து அந்த கை காமிச்சுட்டு இருந்ததுலேருந்து திருப்பி அடுத்த ஷாட் கண்டினியூ பண்ணணும். இந்த சமாச்சாரம்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது.
இருந்தாலும் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வந்து ஒரு எடிட்டிங் பண்ணி வந்து பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல ரொம்ப டைம் எடுத்துக்கல, ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணி இதில் ரொம்ப நன்னா ஆட் பண்ண, நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கணுன்னாக்கா அதில் பின்னாடி எவ்வளோ பேக் அண்ட் ஒர்க் இருக்குங்கிறது எனக்கும் ஓரளவு கொஞ்சம் தெரியும். ஏன்னா நான் இதில் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த குழு எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் விக்ரம்லேருந்து, எடிட் பண்ணதுலேருந்து, ஆக்ட் பண்ணதுலேருந்து அத்தனை பேருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தான் தெரிஞ்சது, கிழக்கே ஒழிக்கும் சூரியன் கூட மேற்கே உதிக்கலாம், ஆனால் யூஎஸ் விசா கிடைக்காம கூட போகலாம், ஆனால் இவர்கிட்ட ஒரு விசா வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு டாப்பிக்கை பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை. மொதல் இன்டர்வியூலேயே அவர் என்னை பாஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எல்லோரும் அவங்கவுங்க வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு இன்னொரு விதமான ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கினது சிங்கிள் பெட்ரூம் தான். இப்போ நான் வாங்கியிருக்கிறது டபுள் பெட்ரூம். அது இங்கே வந்து பார்த்து இருந்த லைஃப்பை பார்த்து, ஏன்னா மெட்ராஸ்லேயே இருந்ததுனால எனக்கு இங்கே இருக்கிற லைஃப்பை அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டைம் இல்லை. ஏன்னா கேஷுவலாக வந்து தான் போயிட்டு இருந்தேன். ஸோ முதல்ல எங்கேயோ சீவசமில் ஸ்டே பண்ணோம், அதுக்கு இங்கேயே இருக்கலாமா. பட் எல்லாரோடையும் பழகிறத பார்க்கும்போதும் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்த அப்புறம் எங்களுக்குள்ளேயே ஒரு ஏன் நம்ம இன்னும் லாங் டேர்மில் இங்கே இருக்கிற மாதிரி ஏன் ரொம்ப குறுக்கிக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பெட்ரூமில் நான் டபுள் பெட்ரூமுக்கு வாங்கியிருக்கேன். அதை முதல்ல அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரம் அதை நான் லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், சீதாராம் சார்ட்ட நான் ரொம்ப பார்த்தது, ஒரு தடவை கூட அவர் பேமெண்ட்டு ஃபைனலைஸ் பண்ணதோட சரி, அவங்க ஆஃபீஸ்லேருந்தோ அவரோ, இன்ஃபேக்ட் நான் 23 புக் பண்ணிட்டேன் ஃப்ளாட்டை ஆக்சுவலாக இங்கே. ஒரு நாள் கூட அவங்க ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் இன்னும் பேமெண்ட் பாக்கி இருக்குது இது வரும், அவரும் கேட்டதில்லை, ஆஃபீஸ்லேருந்து கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக நமக்கு ஒரு பே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுத்து நம்மளை வாங்கணும். ஏன்னா அவர் மணி ப்ரையாரிட்டியாக இருந்ததுன்னா 10 கால் வந்திருக்கும், ஒரு ஃப்ளோர் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது கொடுங்க 10%, 20%. டு பி வெரி ஹானஸ்ட், ஒரு கால் கிடையாது இது வரைக்கும். அவருக்கு இப்போ ஆஃபீஸில், அவர் மட்டும் இல்லை, அவர் ஆஃபீஸ்லேருந்து யாரும் கால் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்குறது ரொம்ப ஆச்சரியம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சீதாராமன் சார். மூணாவது விஷயம் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த போட்ட ஸ்பெஷல் ஷோ எனக்காகவே போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி என்னோடய சம்மந்தியும் என் பெரிய பிரதரும் வந்திருக்கா. அவளுக்கு நான் கௌசவத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு ஃபிலிமை போட்டு என் ஜாப் ரொம்ப சிம்பிள் ஆகிக்கிட்டே இல்லைங்க. தேங்க்யூ சார், வி ஆர் என்ஜாயிங் த லைஃப். அண்டு இன்ஃபேக்ட் அவர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க டேலண்ட்டை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நானும் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக. அதெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்கிறதில்ல, எது சொன்னாலும் டேட்டு அவங்க வேறு ப்ரோக்ராம் கிளாஷ் ஆகாமல் இருக்கா பாருங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழியா நம்ம அதுக்கு ஃபிட் இல்லையா அதெல்லாம் கிடையாது. ஸோ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் இன்னர் ஸ்கில்ஸ் ஆர் பேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ். எல்லாத்தையும் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நான் முன்னாடியே ஒரு இதில் கூட ரிவ்யூவில் கூட போட்டிருந்தேன், அந்த இது பார்த்துட்டு we are proud to be residents of Sivasam and Kausavam projects. Thank you, sir. குட் ஈவினிங். நானும் கௌசுபத்தில் வீடு வாங்குறதுக்கு வந்து முதல்ல ஸ்ரீவசத்தில் வந்து பார்த்துட்டு அப்புறம் வாங்கினேன். என்னோடய பையன்லாம் சொன்னால் உனக்கு அது செட் ஆகாதுமா, நீ அங்கே போனால் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி குழந்தையெல்லாம் சொல்லிட்டு
நானும் ஒரு டவுட்டோடையே தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ வந்து சென்னை போகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லவே இல்லை. அப்படியே போனால் கூட ஒரு 2 டேஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு எப்போ கௌஸ்துபம் வருவோம். ஏன்னா அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இங்கே. கோவில், சொல்லப்போனால் என் பசங்கள்கிட்ட கால் கூட நான் பேசுகிறது கிடையாது இப்போ நான். ஏன்னா பசங்கள்லாம் கேட்குறது, என்னம்மா உன்ட்டு காலே வரல, மெசேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ராத்திரி 12 o'clock தான் நான் என் பசங்கள்கிட்டயே நான் பேசுகிறேன். குழந்தைகள் ஞாபகமே எனக்கு இங்கே இல்லை. வெரி 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 ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது கௌஸ்துபத்தை பற்றி எல்லோரும் பேசிட்டா. நான் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், என்னடா தோணுதே சொல்கிறான்றமாங்க. வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் வி ஆர் கோயிங் டு பி வெரி லக்கி ரெசிடென்ட்ஸ் இன் த சென்ஸ் வி ஆர் கோயிங் டு கெட் எ நியூ ரெசிடெண்ட் இன் அவர் காலனி பி பிளாக்கில். மிஸ்டர் வி சுப்பிரமணியம் என்னோட பேங்க்கில், ரிசர்வ் பேங்க்கில் எனக்கு ரொம்ப சீனியர். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாயன்ஸ் இன் தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. He is the present director in charge of SRM Film Institute. He is going to retire on 31st October. இதுக்கு முன்னாடி அவர் நார்மல் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒரு நாள் பண்ணார். He is training so many budding directors, actors, film writers, script writers, and we are going to be definitely lucky that we are going to have him with us, and he will create. Yeah, he is here. I will introduce. No, come, Subramaniam, go ahead. Now we have seen some films, which is little amateurish, but good, well made amateur films. But in the days to come, we are going to have professional filmmaking by Kaustubam residents, professional acting, professional script writing. Thanks to Mr. Subramaniam, he will train all of us. He is going to come on 5th of September in B2I. Incidentally, he is the elder brother of Vijaya Suresh. Eldest brother. I think Vijaya is there. So, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, we should make use of his presence for all our cultural activities, all our fine arts activities. He is 83-year-old, but he will definitely help us by making some professional films, professional fine arts outputs. Thank you. Sir, please. Introduce yourself. Please. நீங்க introduce பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம், வந்தனம், வணக்கம். ஒரு அழகான இனிய மாலை பொழுது. நான் இங்கே ஒரு பார்வையாளனாகத்தான் வந்தேன். நான் 1ஆம் தேதி தான் உள்ளே வரப்போகிறேன் இங்கே கௌஸ்துபத்துக்கு. அதுக்குள்ளே நாளைக்கு தான் பால் காய்ச்சி பூஜை பண்ண போகிறோம். அதுவும் தாகு இருக்கிற அதே ஃப்ளோரில் என் தங்க விஜயா, அவருடைய கணவர் சுரேஷ் இருக்காங்க. நான் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு 30 ஆண்டுகளும், பிறகு எஜுகேஷன் லைனில் ஒரு 30 ஆண்டுகளுமாக 60 ஆண்டுகளை கடந்து விட்டேன். இப்போது எனக்கு 80 வயசாகுது. இந்த 60 ஆண்டுகளில் நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நாடகத்துறையில் இருந்தவன். அமைச்சூர் நாடகத்தில், அதாவது கதாநாயகனாக, இளைய கதாநாயகனை தொடங்கி தாத்தா வரைக்கும் எல்லாரோடும் பண்ணியாச்சு. அதே போல் திரைப்பட உலகில் கடந்த 30 ஆண்டுகளாக திரைப்பட உலகிலும் டிவி சீரியல்ஸ்லேயும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதை தவிர ஐ எம் ரெகனைஸ்ட் ஃபிலிம் ஹிஸ்டாரியன் அண்ட் ஐ எம் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி. ப்ரெசன்ட்லி ஐ எம் கோயிங் டு ரிட்டையர் அஸ் பிரின்சிபல் ஆஃப் ஏ ஃபிலிம் இன்ஸ்டியூட் அட் சென்னை. அண்டு இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு ப்ரொமோஷனல் ஃபிலிம் தான். அதாவது இந்த கௌஸ்துபத்தினுடைய சிறப்பம்சங்களை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு ப்ரொமோஷனல் ஃபிலிம். இதை நாங்கள் நான் ஃபிக்ஷன் ஃபிலிம்லேருந்து கார்ப்பரேட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். நான் கூட 1-2 கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதை இருந்து இவ்வளோ சிறப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு என்ன சில விஷயங்களை மட்டும்தான், அதாவது எதிர்கால உங்களுடைய வளர்ச்சிக்காக 1-2 பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதாவது கேமரா வந்து ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக்காக ஒரே ஆங்கிளில் இதாக இருந்தது. அதை கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் க்ளோஸ்அப் பிஸ்அப் கொடுத்துருக்கலாம். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அப்புறம் அந்த சீனும் தாயாராக நடித்த மாமி பிரமாதமாக பண்ணாங்க.
என்னை ரொம்ப அவனுடைய ரொம்ப இயல்பாக அப்படியே நம்ம மாத்தில் நம்ம மாமியெல்லாம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோவா பண்ணுவாங்க. எனக்கு ஒரே ஒரு ஏமாற்றம் என்னென்னா, சீனுவோட பிரேடை காமிக்காமையே முடிச்சிட்டிங்களே. வருவாங்கன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். அது கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கலான்னா, அந்த பொண்ணு இருந்து இவர் பொண்ணு பார்க்க போகிறார், நான் வந்து நீங்கள் இருக்கிற இடம் அந்த சூழ்நிலையில் நான் பார்க்க வேண்டாமான்னு அந்த பொண்ணே வரா, அவளுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கூட ஒரு சீன் வச்சுருக்கலாம். இது என்னுடைய கட்டின வீட்டுக்கு ஓட்ட சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த பொண்ணையே இருந்து வர வச்சு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். இது ஒரு சின்ன சஜஷன் தான். அதனால் அந்த இந்த மாதிரி என்ன நான் ரசித்தேன், ரசித்ததுனால தான் சொல்ல முடியுது. ஒரு நல்ல ரசிகன் தான் நல்ல படைப்பாளியாக இருக்க முடியும். அவங்களாம் அருமையான ரசிகர்கள்னு எனக்கு தெரியறது. திரைப்பட ரசனை வந்து இருந்தால் தான், திரைப்பட ரசனை உயர்மட்டத்தில் இருந்தால் தான் நல்ல திரைப்படங்கள் வரும்னு ஒரு தியரி உண்டு. அது மாதிரி இவங்க இருந்து நாடகத்தை எழுதுவதற்கும் அதை இயக்குவதற்கும் அது நடிப்பதற்கும் உங்களுக்கு இருந்து அருமையான ஒரு ஆர்வம் இருக்கிறது, திறமை இருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் கோயிங் டு ஜாயின் யூ ஆல் சூன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடித்த ஒரு துறையில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நான் எஜுகேஷன் துறையிலையும் இருந்திருக்கேன், வங்கியிலையும் இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் இஃப் ஐ எம் நாட் போஸ்டிங் மை செல்ஃப், நான் சிவாஜி கணேசனை ஒரு திரைப்பட ஒரு டிவி சீரியலில் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்னுடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கார். நான் ஒரு 8 சீரியல் ஸ்கிரிப்டை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன். குறும்படங்கள், ஆவணப்படங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் கூட நான் பண்ணியிருக்கேன். நான் எல்லா துறையும் நான் பண்ணியிருக்கேன். அதை விட முக்கியமானது நான் ஒரு 6 படத்தில் பணியாற்றினா இதிலேருந்து ரொம்ப மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னா, கணித மேதை ராமானுஜன் பற்றி ராமானுஜம்னு ஒரு படம் பண்ணோம். நான் அதில் கோ டைரக்டர். ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவர் தான் டைரக்டர், நான் கோ டைரக்டர். அதிலிருந்து அநேகமாக எல்லா கேரக்டருமே பிராமின் கேரக்டர். அதனால் அத்தனை பிராமின் கேரக்டர்ஸுக்கும் வசனம் எழுதி அவருக்கு சொல்லிக் கொடுத்தது நான் தான், அடியன் தான். ஏன்னா அந்த பிராமினிக்கல் ஸ்லாங் இருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்மளே பிறவிலேயே பிராமினாக இருந்ததுனால அதை சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு கிடைத்தது. கும்பகோணத்தில் சாரங்கபாணி சன்னதி தெருவில் ராமானுஜனுடைய வீடு இருக்குது. சாஸ்திரா யூனிவர்சிட்டி நடத்தின்னு இருக்காங்க, அதை பாதுகாத்துன்னு இருக்காங்க. அங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம். ஸோ உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன், அவ்வளோ. பட் நானும் 8 இயர்ஸ் ஆனதுனால ரொம்பவும் அழட்டிக்க முடியாது. எனக்கு உங்கள் சில உடல் உபாதைகள்லாம் இருக்குது. என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு போகிறேன். பட் ஐ எம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் யூ in future, but I am going to join you only from 1st September. Thank you all. Thank you, Tyagu, for having dragged me to the stage. Good evening all. இந்த மாதிரி ஒரு இது எடுக்க போகிறோம், நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சொல்லுங்கன்னு கமலா மேடம் சொல்கிறச்சு, ஐ வாஸ் திங்க் நான் ஊரில் இருக்கேன், நான் வரத்துக்கு ஒரு நாள் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னால். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி, சித்ரா, நாங்கள் யாருமே எங்கள் டயலாக் தான் நாங்கள் பேசணுமே தவிர எதுவும் எழுதி தரல, ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது, நீங்கள் என்ன பேசணும் பேசுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ சிம்பிள். இது நீங்கள் பார்க்குறது தான் இவ்வளோ அழகாக வந்திருக்குதே தெரியுது. பிகாஸ் வென் வி ஆர் ஆக்டிங் என்னமோ சும்மா எடுக்கிறவங்க ஒன்றும் வராது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இட் வாஸ் எக்ஸலென்ட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ ரியலி ஹாப்பி இது. செகண்ட் பாயிண்ட், நீங்கள் எல்லாம் ஸ்ரீவத்சம் அந்த புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். நான் நியர்லி ஒரு 35 இயர்ஸ் என்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டீச்சிங்ஸ் இதுலையும் இருந்திருக்கேன் லைனில். ஸோ சார் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்ட் கிட்ட விற்கிறதுக்கும் ஒரு என்ஜினியர்கிட்ட விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்பவே படுத்திருக்கேன் அவரை. சார் ஈவன் அவர் அப்ரூவல் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன். சார் இங்கே கேன்டிலீவர் போட போகிறீங்களா, அது நின்று போயிடும், எனக்கு கீழேருந்து சிம்பிளி சப்போர்ட்டோட கட்டுங்க, அந்த அளவுக்கு பேசிக்காக ஸ்ட்ரக்சர்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பட் அவர் எவ்வளோ கட்டியிருக்கார், நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் நாங்கள்லாம் படுத்தின மாதிரி யாரும் படுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீவத்சம் புக் பண்ண வந்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த டைத்தில் ஐ மிஸ் த போர்ட். பிகாஸ் அப்பாவுக்கு கும்பகோணம், அதுக்காக தான் நான் கும்பகோணம் பார்க்க ஆரம்பிச்சதே. பிகாஸ் நான் அப்போ ரிட்டைர்மெண்ட் பற்றி எனக்கு யோசிக்கவே ஆரம்பிக்கல. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் நான் பார்த்துட்டு இருக்கச்சு வித்தின் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தா ப்ராஜெக்ட் செம்ம கிளிக் ஆகிடுது. ஏன்னா டெய்லி ஒரு யூடியூப் வரும், இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஸ்மூல் போடுறாங்க, இது அதனால் பார்த்தோம். அவள் ஐயோ நான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன் அப்படி எங்கள் அப்பாவை விட்டுட்டு இப்போ நான் எனக்கு வாங்கணும்னு தீர்மானிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் அவர் இந்த கௌசவம் போடுறாரு சொன்னோன்னே இதில் வந்து புக் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்தபோது கூட எனக்கு அந்த இதுவாக தோணலை. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அண்ட் பார்ன் அண்ட் brought up சென்னை. ஸோ உங்களுக்கு அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ், அங்கே இருக்க குவாலிட்டி ஆஃப் இது லைஃப் உங்களுக்கே தெரியும். அந்த இருந்ததெல்லாம் கூட அப்பா சமீப கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அங்கே இருக்க அதே அம்யூனிட்டிஸ், அதே சொஃபிஸ்டிகேஷன் இங்கே எனக்கு கிடைக்கிறது. அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். பிகாஸ் வி ஆர் நாட் சாக்ரிஃபைசிங் எனிதிங். ஒரு குங்குமோட வந்துட்டோம், செகண்ட் சிட்டியில் வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. வி ஆர் என்ஜாயிங் த சேம் சிட்டி லைஃப் அண்ட் சேம் அம்யூனிட்டிஸ் ஹியர். அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் அவர் பேமெண்ட் அவர் கேட்டதே இல்லை. நானே தான் என்னமா டைம் ஆகிடுச்சு, நீங்கள் சொன்னீங்களா அந்த ஸ்டேஜ் வந்துடுத்தேன்னு நாங்கள் தான் கேட்போமே தவிர அவங்க பேமெண்ட் பற்றி அவங்க ஆஃபீஸில் யாரும் எங்களை கேட்டதில்லை. அந்த இதுவும் ஒரு பெரிய இது தான். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐ எம் உஷா ரகுநாதன். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஐ எம் அன் அவுட்சைடர் ஆஃப் கௌஸ்துபம். ஓம் சாய்ராம் மகாபெரிவா சரணம். இந்த ப்ராஜெக்ட் இஸ் அ ட்ரெண்ட் செட்டிங் ப்ராஜெக்ட் ஃபார் சீனியர் லிவிங் ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னால் மிகையாகாது. நிறைய பேர் நம்பர் 1 குரு அருள் அவருக்கு டைரக்டாக இருக்கிறதுனால தான் அது இந்த என்டையர் ஸ்பேஸ்லேயும் ரேடியேட் ஆகுதுங்கிறத நான் உணர்ந்தேன் இன்னைக்கு. See, I have been here since yesterday. ஃபஸ்ட்டு நமக்கு போஜனாலயில் போனால் அந்த குழந்தைகள் காட்டுற அன்பு இருக்குது பாருங்களேன். அது வந்து எனக்கு ஒரே ஒரு குழந்தை, குமாரோட பொண்ணை தான் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன். அவள் யூஎஸில் இருக்கா. ஒரே சிங்கிள் சைல்டாக இருக்கும்போது நம்ம எப்படி எவ்வளோ குழந்தைய மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படுற காலங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள்லாம் அன்பு காட்டுறதே வி டோன்ட் மிஸ் தெம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. அவள் யாரை பார்த்தாலும் நம்ம குழந்தைகள் மாதிரி தோன்றது. ஸோ ஐ விஷ் தெம் ஆல் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். நன்னா அவள்லாம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்பிட்வீன் தி ப்ராஜெக்ட்ஸ் நம்பர் 2 இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேள் பாருங்களேன். அது ஆஸ் யூ வாக் அக்ராஸ் தி ப்ராஜெக்ட்ஸ் அது மனசுக்கு என்னமோ ஒரு பீஸ் கிடைக்கிறது. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. Absolutely divine presence is very much prevalent here. அது வந்து உங்களுக்கு அத்தனை சீதாராமன் சார் உங்களுக்கு அத்தனை அனுகிரகம் அவரோட இருக்கிறதுனால தான் அது வந்து ரேடியேட் ஆகுதுங்கிறது சத்தியம். ரெண்டாவது இந்த கோவிலை பற்றி பேசியே ஆகணும். இங்கே வந்தோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கண்ணை மூடின்ட்டு பெருமாளை பார்த்தா லிட்ரலாக வெங்கடாஜலபதியை பார்க்குற அந்த ஒரு நமக்கு தெரியறது. அது வந்து உணர்றவாளுக்கு நம்ம இந்த ஏஜில் நமக்கு என்ன அதுதானே வேணும். இத்தனை வருஷம் ஓடி ஆடி போயிட்டு வி நீட் அ ரிட்டையர்மெண்ட். பட் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கும் போது சம்திங் ஆர் தி அதர் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. பட் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கும்போது அந்த ஹெல்த் இஷ்யூங்கிறது டெஃபினட்டாக வராதுங்கிறது இட் இஸ் 100% ட்ரூ. அண்ட் மோர் தேன் எனிதிங் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற அத்தனை ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் வந்து ஒரு பில்டராக இங்கே யாருக்கும் கொடுக்கல. உங்காத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீளோ அதை பண்ணி கொடுத்துருக்கேள். அதுக்கு வந்து அதான் யூ ஆர் அ சிங்கிள் பேரண்ட் ஃபார் தி என்டையர் கௌஸ்துபம் அண்ட் ஸ்ரீவத்சம் ஃபேமிலி. ஐ எம் டம்ஃபவுண்டட். நான் நிறைய எங்காத்துலேயே நிறைய பேர் நிறைய சீனியர் லிவிங்கில் இருக்கா. அக்ராஸ் இந்தியா, ஹோசூரில் இருக்கா, கோயம்புத்தூரில் இருக்கா. எங்கள் மன்னியே எங்கள் ஆத்துக்காரரோட மன்னியே பெங்களூரில் இருக்கா. பட் அவள்லாம் இருந்தாலும் ஒரு மொனாட்டனஸ் லைஃபாக தான் இருக்குது உஷா அப்படின்னு ஷேர் பண்ணிப்பா. இங்கே நான் இல்லாட்டாலும் ஐ எம் அன் அவுட் சைடர். பட் இருக்கிற இந்த 2 நாள்லேயே ஐ பிலாங் டு திஸ் ஃபேமிலி, கௌஸ்துபம் ஃபேமிலிங்கிற ஒரு ஃபீலிங். நான் இங்கே வருவேனா வாங்குவேனாங்கிறது அப்பாற்பட்டது. பட் எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருந்ததுன்னா இது நீங்கள் பிராப்தம் இருந்தால் கிடைக்குங்கிறத இட்ஸ் ட்ரூ. இட் இஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் த சேக். அது பிராப்தம் இருந்தால் எல்லாருக்கும் அனுகிரகம் இருந்ததுன்னா அது கிடைக்கும். அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ப்ராஜெக்ட் நடக்கிறதுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் வந்து எங்கேயுமே வந்து இப்போ அந்த சுவாமி மலைக்கிட்டையோ இந்த விசாலம் பிரிண்டர்ஸோ அவள்லாம் சங்கரா டிவிலலாம் நிறைய போடுறாளே, அந்த மாதிரி உங்களோடதை நான் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டும்போது எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் உங்களோட யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் யாருன்னு தெரியாது, அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் ஐ யூஸ் டு வாட்ச். அப்புறமா தான் உங்களை ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு 2 years பேக் 24 உங்களை மீட் பண்ணினேன். இங்கே வந்தோம் நாங்கள் டிவைன் இன்னில் தங்கியிருந்தோம். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐயோ இவர் தானே அது, நம்ம இவர் யூடியூப் தானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு. இட் இஸ் அ வெரி ப்ளசன்ட் ஸ்டே ஹியர். அண்ட் இங்கே வந்து டிவைன் இன்னில் தங்குறவாளுக்கும் எக்ஸலண்ட் ஸ்டே ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் இஸ் ஆசம். வயத்துக்கு ஒன்றுமே பண்ணாத நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ அத்தனை அப்சல்யூட் ஹாப்பினஸோடு இங்கே இருக்கலாங்கிறதுக்கு வந்து இட்ஸ் அ கிளியர் ப்ரூஃப். ஐ வுட் டெஃபினெட்லி வவுச் ஃபார் வேர்ட் ஆஃப் மவுத்து. என்னால் எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் தே ஷுட் நாட் மிஸ் இட். இட்ஸ் நாட் தட் யூனோ யூ ஷுட் இன்க்ரீஸ் இஸ் பிஸ்னஸ்ங்கிற இதில் இல்லை, தே ஷுட் நாட் மிஸ் திஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இங்கே நல்ல ஹாப்பி ஸ்டே இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து பாட்டு பாடியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். சார் என்னை ஒரு டெலிஃபிலிமில் நடிக்கவும் வச்சுட்டேளே. இங்கே வந்து கௌஸ்துபத்துக்கு வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். அதாவது இந்த டயலாக்ஸ்லாம் எங்களோட ஓன் டயலாக்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். வந்து 2 நாள் தான். ஒரு நாள் வந்து அசம்பிள் 5 மணிக்கு அசம்பிள் ஆனவுடனே அன்றைக்கி லைட்டிங் சரியாக இல்லை, நெக்ஸ்ட் டே அப்படின்னா சரின்ட்டு மறுநாள் வந்து 5 மணிக்கு அந்த பார்க்கில் உக்காந்த போது இந்த மாதிரி கேமராவை பார்க்கக்கூடாது 1-2 இது சொன்னான். அதையே பார்த்துன்னு பேசாதீங்கோ, நேச்சுரலாக இருங்கோ, வேற எங்கேயாவது பார்த்துன்னு பேசலாம், இல்லாட்டி உங்களோட பேசுகிறவாளோட பேசணும், அப்போ நீங்கள் கேமராவை பார்க்கக்கூடாதுன்னா சரின்ட்டு. ஏன்னா முன்ன பின்ன நடிச்சிருந்தா தானே அது சொன்ன உடனே அப்படி நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக என்ன எனக்கு பேசணும்னு தோன்றதோ அது பேசின உடனே வெரி குட் டேக் 1 ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். இது நான் வந்து எதுக்கு கௌஸ்துபம் வரணும்னு பிரியப்பட்டேன்னா, எந்த கம்யூனிட்டிக்கு போனாலும் ரிட்டையர்மெண்ட்டோ இல்லாட்டி ஜென்ரல் கேட்டட் கம்யூனிட்டிக்கு போனாலுமே மேனேஜ்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்மளோட இன்டராக்ட் பண்ணுவா. எஸ்ஆர் ரியால்டர்ஸோட டைரக்டரோ அதை ஃபவுண்டரோ நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டேன் எந்த கம்யூனிட்டிக்கு போனாலும். அதனால் முதல்ல அவரோட எஸ்ஆர் ரியால்டர்ஸோட ஃபவுண்டரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ஏன்னா எந்த இதுலேயும் பில்டரையும் அந்த பில்டர் ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நாமினேட் பண்ணியிருப்பான், அவள் தான் நம்மளோட பேசின்னு இருப்பாளே தவிர அந்த முதலாளியை நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சத்தில் வந்து தங்கின போது அங்கே அந்த ஆக்டிவிட்டீஸ் அவரும் நம்மளோட உக்காந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் ரசிக்கிறார், அவரே பார்ட்டிசிபேட் பண்ணுறார். அதான் நான் வந்து அவர்கிட்ட சொன்னார், சார் ஒரு ப்ரோக்ராம்னும் இல்லைன்னா நீங்களே, ஏன்னா ஒரு வெரி டேலண்டட் பர்சன், அவரே ஒரு ஸ்காலர், அதனால் நீங்களே ஒரு ப்ரோக்ராம் பேசிடுவேள், எதை பற்றி பேசுறதுக்கும் அவருக்கு வந்து ஒரு தங்கு தடையின்றி பேசக்கூடிய வல்லமை படைத்தவர், சொல்லின் செல்வர்னு வேற கௌஸ்துபவாசிகள்லாம் அவருக்கு பேரை வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதல்ல என்ன இந்த பிக் ஸ்க்ரீனில் பேசி நடிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த நிஜமாக உங்களுக்கு. அவர் வந்து அந்த மாமி ரொம்ப கொஞ்சம் இமோஷ்னலாக பேசுவான், அந்த மாமியை போடுங்கோன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன்னா, நீங்கள் எங்கிட்ட சொன்ன டயலாக்கே பேசுருங்கோ அப்படின்னு சொல்லதாக கேள்விப்பட்டேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு த என்டையர் டீம். ராஜன் சார், அப்புறம் ரங்கராஜன், மிஸ்டர் ஸ்ரீராம், மிஸ்டர் ரங்கராஜன், எங்களோட நடித்தவா எல்லாருக்கும் ரொம்ப இது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். வணக்கம். ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே வந்ததுக்கு அந்த சமயத்தில் எங்கள் பொண்ணு வெளிநாட்டில் இருந்தால், பையன் மேரேஜ் ஆகி 2 வருஷம் இருந்தேன். எல்லாருக்கும் நான் வந்து இது மாதிரி ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்கு போகிறேங்கும்போது அவளுடைய இமீடியட் தாட்டு என்னவோ அவள் நம்மளை பார்த்துக்காத மாதிரியும் நம்ம வந்து ஏதோ வந்து இங்கே வந்து தங்குற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. நாளைக்கு வி ஆர் என்டரிங் 8th month 23rd ஜனவரி இங்கே பூஜை போட்டு எல்லோரும் நம்ம வந்தோம். நாளைக்கு 8th month வரும். இப்போ அவள் வந்து பார்க்கும்போது அவளோட மாமி சொன்ன மாதிரி அவளோட பேசுகிறதுக்கு டைமே இல்லாத அளவுக்கு இங்கே ஆக்டிவிட்டி ஆகிப்போச்சு. ஸோ இங்கே வந்து அந்த 23rd ஜனவரி அன்னைக்கு இருந்ததுக்கும் நாளைக்கு 23rd ஆகஸ்ட் இந்த கேப்பில் பார்க்கும்போது இப்போ எனி கல்ச்சரல் ப்ரோக்ராம் எதாக இருந்தாலும் நாங்கள் வெயிட் லிஸ்ட்டு வச்சு சேர்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஸோ எவ்ரிபடி எங்களுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒரு பெரிய டேக் ஆஃப். கௌஸ்துபத் வாசினால அந்த அந்த இதில் நம்ம நடத்தின ஒரு ஈவெண்ட்டு பெரிய டேக் ஆஃபு. அது பிளெஸ்ஸிங் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். அதனால் இனி வர காலத்தில் இன்னும் நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதோடு இல்லாமல் நான் சொல்கிறது நம்ம 23rd ஜனவரி யாரெல்லாம் வந்தோமோ நம்ம தான் பில்லர் ஆஃப் திஸ் யூனிட்டி கம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து வி ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் ரூட் மேப் டு அவர் சக்ஸஸர். மோரோவர் இந்த இது மூலமாக பார்த்துட்டு இருக்கா டிவியில் அவளுக்கு நான் சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் சில பேர் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, போஸ்ட்போன் பண்ணி அப்புறம் வரலான் இருக்கீங்க. டோன்ட் மிஸ் த டைம். சீக்கிரம் வாங்க, வந்து நம்மளோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் அவளுக்கு சொல்ல விரும்புகிறது. அதுக்கப்புறம் இந்த பிராப்தம் யாருக்கு ரொம்ப அருமையான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதில் எல்லாருமே வந்து ரொம்ப இயற்கையாக நடித்து மெசேஜை கிளியராக கொடுத்தீங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு துவக்கம்தான் அது. இன்னும் வர காலத்தில் நிறையா ப்ரோக்ராமும் இங்கே நடக்கணும். அதோடு இல்லாமல் எல்லோரும் ஹாப்பி அக்கேஷன்ஸ் நிறையா செலிப்ரேட் பண்ணணும். நானே வாழ்கிட்டலாம் சொல்லியிருந்தேன், கேலண்டர் கௌஸ்துபத்து கேலண்டரை நம்ம போட்டு 50th ஃபங்க்ஷன் 100 ஃபங்க்ஷன் செலிப்ரேட்டும் பண்ணணும். நம்ம அது மாதிரி நம்ம வச்சுட்டு ஒன்று ஆஃப்டர் அனதர் நமக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது, எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும். அது மாதிரி தான் நிச்சயமாக இன்னும் பல மகிழ்ச்சியான நேரத்தை நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நிச்சயமாக ஒரு சொர்க்க பூமி. திருவடை மருதூர், கோவிந்தபுரம் இந்த ஏரியாலாம் அவெல்லாம் வந்து ஒரு பிராப்தம் இருந்தால் தான் இங்கே வர முடியும். அந்த பிராப்தம் எங்களுக்கு கிடைச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரோடையும் இருந்து பழகிற வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். லாஸ்ட்டு கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு நினச்சின்னு வந்தேன். பேசலாமா வேண்டாமா, நிறைய பேர் வந்திருக்காளே, அவள் புதுசாக அனுபவம், அவளோட அனுபவத்தை கேட்கணுன்ட்டு. பட் என்னோடது ஒரு யூனிக் அனுபவம். 2019 வந்து இந்த கோவிட் சமயம் அப்போ வந்து ஸ்ரீவத்சத்தில் நான் வந்து வாடகைக்கு வந்தேன். ஒரு 1 year தான் அங்கே நாங்கள் ரெண்டலில் இருந்தோம். நான் அங்கே வந்து வாடகைக்கு இருந்தது ஸ்ரீவத்சத்தில் வாங்கணும், ஸ்ரீவத்சத்தில் இருக்கணும் அப்படின்னு இல்லை, வேறு ஒரு பர்பஸ், வேறு ஒரு இடத்துல வீடு கட்டிண்டு அங்கே போய் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு இது நியரஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஸ்ரீவத்சத்துக்கு வந்தேன் 2019. டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்த வருஷம்தான், அந்த சமயம் தான் வசந்தி சம்பத் அவளும் வந்தால். இப்போ நாங்கள்லாம் சுதா, ஜெயா கணபதி, சுதா ரங்கராஜன், வசந்தி சம்பத், நாங்கள்லாம் அந்த கோவிலில் உட்காந்துட்டு சொன்னோம், சரி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கூல் பேக்ரவுண்ட் இதுவும் இருக்குது, நம்ம ஒரு கல்ச்சுரல் விங்கல் ஸ்டார்ட் பண்ணலான்னு வசந்தி பண்ணோம். அப்போ தான் ப்ராப்பராக ஒரு ஃபார்மல் கல்ச்சுரல் விங் அண்ட் ஃபாலோட் பை பக்த மண்டலி அங்கே ஆரம்பித்து அந்த 1 year அவ்வளோ பிரமாதமாக அத்தனை ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். ஸ்ரீவத்சத்தில் வந்து இருக்கணும்னு வரலன்னு சொன்னேன். நான் வந்து ஸ்ரீவத்சவத்தை விட்டு போகிறதுக்கு ஒரு மனசில்லாத ஒரு தருணத்தில் அங்கேருந்து போகும்படியாச்சு, போக வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் அவ்வளவு அந்த சந்தோஷம் வந்து என்னால் இப்போ வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு வருஷம் ஐ ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். போயிட்டு கிளம்பும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக அவளும் சொன்னால், அவள் என்னை விட்டு பிரியறதுக்கு நானும் சொன்னேன். பட் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சீதாராமன் சார் சொன்னது என்னென்னா, அவர் யாராவது வந்து வாங்கலைங்களேன்னா 2ஆம் தடவைலாம் ஒன்றும் கூப்பிட மாட்டார், தேவையே கிடையாது, தானாக எல்லோரும் வேணும் வேணும்னு வரார், அவர் ஸ்க்ரீன் பண்ணி எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனால் அவர் சொன்னார், மாமி உங்களுக்கான இடம் நீங்கள் போகிற இடம் இல்லை, நீங்கள் அங்கே சௌக்கியமாக இருக்க மாட்டேன்,
நீங்கள் வந்து உங்களோட இடம் இதுதான், நீங்கள் அங்கே போகிறது வந்து அவ்வளோ சரியாக இல்லை, நீங்கள் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு வந்து சொன்னார். அது எனக்கு இப்போ நினச்சாலும் ரொம்ப எமோஷ்னலி ஐ எம் டச்டு பை தட். ஸ்க்ரீன் பண்ணி நான் வேணுமா உன்னை எடுக்கட்டுமான்னு சொல்கிற ஒரு இருக்கிறவர் நீங்கள் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட. இப்போ பிராப்தம் யாருக்கு, பிராப்தம் யாருக்கு சொல்லுங்க. இங்கே வந்து இருக்கணும்னு நினச்சிட்டு வரல. 4 வருஷம் போனேன், அங்கே போய் இருந்தேன். என் பொண்ணு வந்து பார்த்தா 2வது வருஷம், யோசிக்கவே இல்லை. ஸ்ரீவத்சத்தில் வந்து டிவைன் இன்னில் ரூம் எடுத்து வந்து 2வது நாள் எங்கள் ஆற்றுல அங்கே அவ்வளோ பெரிய வீடு கட்டின்னு போனேன். 2வது நாள் டிவைன் இன்னில் வந்து உட்காந்துட்டு, நீ இங்கே வா, உன் பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கணுன்னா இங்கே வா, உனக்கு இருக்க வேண்டிய இடம் இது, நீ போய் அங்கே உட்காந்துட்டு இருக்க, ஒத்துக்க முடியாது இதை. அப்புறம் அவள் மாமனார் மாமியாரும் எங்கள் சம்மந்தி மாமா மாமியும் இங்கே வாங்குறா, நீ இங்கே தான் வாங்கணும், திரும்பி வரணும், அப்படின்னா தான் நான் யூஎஸ்லேருந்து உன்னை பார்க்கவே வருவேன் அப்படின்னா. ஸோ நாங்களும் அந்த நேரத்தில் யோசித்தோம், நானி அது இதெல்லாம் பார்த்தோம். நோ, இதுதான் நம்மளுடைய, திஸ் இஸ் மை ஹோம் கிரவுண்ட், ஹோம் பிட்ச், எங்கே நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றது ஒரு இதில் இங்கே வந்து அந்த பிராப்தம் மிஸ் பண்ணினா கூட 4 வருஷம் கழித்து அந்த பிராப்தம் எனக்கு கிடச்சி கௌஸ்துபத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. போய் திரும்ப அவர்கிட்ட போய் நின்றுட்டு கேட்கும்போது பந்து மாதிரி திரும்பி வந்துட்டேல் தானே, இதுதான் உங்களுக்கு சரியான இடம். அந்த ஆத்மார்த்தம் என்னை முதல்ல பார்த்தப்போ நானும் ஒரு சாதாரண இதுவாக தான் வந்து அதுலேருந்து இன்னி வரைக்கும் அவருடைய அந்த அஃபெக்ஷன் நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில் காமிக்கிறது. என்ன போய் கேட்டாலும் சரி, இங்கேயும் இந்த பக்த மண்டலி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, பண்ணுங்க மாமி, என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, இன்னி வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் மகா சிவராத்திரியில் ஆரம்பித்தோம் இங்கே, அப்போ ஒன்றுமே இங்கே டெவலப் ஆகலை. அவர் சொன்ன மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் இன்னி வரைக்கும் ஒரு விஷயம் விடுறதில்ல, அத்தனையும் பண்ணுறோம். அத்தனைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறார், அத்தனைக்கும் கூட நிற்கிறார். இன்றைக்கி இந்த இதில் காமிச்சா மாதிரி ரொம்ப ப்ரில்லியண்ட் டெலிஃபிலிம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நடிக்காட்டா கூட அது அந்த நடித்த ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இதை எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்த எல்லாருக்குமே பிராப்தம் இருக்கிறதுனால தான் வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து என்னென்னா ஒரு அதாவது ஒரு பில்டர்னு சொல்கிறத விட அவர் முதலையே சொல்லுவார், இதை ஒரு கல்ச்சுரல் யூனிவர்சிட்டியாக ஆக்கணுமா இந்த ஸ்ரீவத்சம் கௌஸ்துபத்தெல்லாம். அந்த நம்ம ட்ரெடிஷனோ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியோ ஏன் ஈவன் டெக்னாலஜி எல்லாம் அவர் வந்து இது வந்து ஹிஸ்டாரியன், ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ எல்லாத்தையும் இதில் புகுந்து கொண்டு வரணும். நம்ம ரெசிடென்ட்ஸ் எல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுகும்போது எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆடாதவரை ஆட வைக்க வேண்டும், பாடாதவரை பாட வைக்க வேண்டும், பேசாதவரை பேச வைக்க வேண்டும். அதுதான் என்னோட ஒரு இது. எல்லாரும் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கும்பகோணம் சுற்றி இருக்கிற ஏரியாவில் இது வந்து ஒரு கல்ச்சுரல் யூனிவர்சிட்டியாக இது ப்ளூம் ஆகணும்னார். அது கண்டிப்பாக நடக்கிறது. ஸ்ரீவத்சத்துலேயும் சரி, கௌஸ்துபத்துலேயும் சரி, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆடிட்டோரியம். என் தம்பி 2 நாள் முன்னாடி வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, என்னடி நாரதகான சபா மியூசிக் அகாடமியெல்லாம் பிச்சை வாங்கணும் போல் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ பக்கமாக எடுத்துகிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சார் கொடுத்தோன்னு சொன்னால், இதில் ப்ரிஸ்டீஜியஸாக இருக்குது, இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம்னு நினச்ச உடனே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது சென்னையில் இருந்துட்டு அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மளாம் வந்திருக்கோம். பேச வேண்டாம், நிறைய பேசியிருக்கோமே நம்ம நினச்சிட்டேன். ஆனால் இதை நான் சொல்லணும், இந்த பிராப்தம் யாருக்கு, எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். சாய்ராம். Good evening again. Now Uttarapati, I just want to congratulate and wish him and thank him. That is nobody else but Vikram. Vikram வந்து அவன் எங்கே இருந்தாலும் he is a bumblebee. அவன் வந்து விக்ரம் எனக்கு இது வேணும், he finishes it. விக்ரம் அப்படி இருந்தால் நல்லது, he finishes it. இப்போது உடம்பு சரியாமல் he was having a huge problem with himself, but with all our blessings, I'm very happy to see him back on the chair where he belongs. So I think I felt like telling it, so I want to wish Vikram all the best, and I'm very glad he's one of us. Thank you.
ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணம். பேச்சே வரமாட்டேங்கிறது. இதை இனிஷியேட் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கமலா ராஜன். அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். அவங்க 2 பேரும் சினிமாலெல்லாம் மிஸ்டர் ராஜன் நடிச்சிருக்கார். மாமி கமலா மாமியை நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துருக்கலாம். சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்கே அவர் மாடலாக நடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரும் மாமி மாதிரி ஸ்ரீவத்சத்தில் வாடகைக்கு வந்து இருந்து அந்த அனுபவத்தில் கௌஸ்துபத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்கார். அவரே அதை இனிஷியேட் பண்ணார். கம்ப்ளீட் டைலாக்ஸ் எல்லாம் அவளோடது தான். என்னோடது 0 இன்புட். கடைசியில் என்னை கூப்பிட்டு பேச சொன்னா பாருங்க. இப்போ இவாள மாதிரி தான் நேராக அங்கே வந்துட்டு அது இட்ஸ் அ நேச்சுரல் சீன். நீங்கள் பார்த்தது செட்டிங்லாம் கிடையாது. நான் இப்போ இதுக்கு வந்து இந்த அக்வஸ்டிக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பார்க்குறதுக்காக வரும்பொழுது அதை அப்படியே சொன்னார். நான் இந்த மாதிரி சாயங்காலம் அதுக்காக வருவேன்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வரும்போது நீங்கள் இன்ஜினியர்கிட்ட என்ன பேசுகிறீங்களோ அதையே பேசிட்டு வாங்க. இங்கே வந்து அவள் கேட்ட உடனே நீங்கள் ரெகுலராக என்ன பதில் சொல்லுவீங்களோ அந்த பதிலே சொல்லுங்க அப்படின்னார். அதே மாதிரி அவள் சொன்ன மாதிரி ஒரே சிங்கிள் டேக்கு தான். ஸோ எல்லாமே அவங்க வாலண்டியர் பண்ணது. ஸோ இதுதான் நான் பிறர்க்கரிய பேராக நான் கருதுவது. ஒரு 20-25 ஆண்டு காலம் வந்து இந்த தொழிலில் வந்து உடல் பொருள் ஆவியை கொடுத்தது வந்து உங்களை மாதிரி சொந்தங்களை அது எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த அசோசியேஷன் தான் பிக்கஸ்ட் அசெட் ஃபார் மீ. எத்தனை வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய அசோசியேஷன், அதுதான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்தாக நான் கருதி மிகுந்த மனநிறைவுடன் இந்த பிராப்தம் யாருக்கு குழுவில் அங்கம் பெற்ற அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அது மாதிரி விக்ரம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை ஆகிட்டான். நேரம் காலம் பார்க்காமல் அவனை மாதிரி ஒரு ஆள் கிடச்சதுனால தான் நம்மளால் நிறைய விஷயங்களை பண்ண முடிஞ்சது. ஏன்னா 9 to 5 ஜாப் பார்க்குறவாளை வச்சுட்டு இது மாதிரியான பேஷனேட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கும் அதில் ஒரு வாலண்டியர்ஷிப் இருக்கணும், அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், எல்லாரையும் மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கணும். அது இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அது இப்போ இந்த சின்ன வயசுலேயே அவன்கிட்ட இருக்குது. அது இன்னும் நல்ல இப்போ இருந்ததுன்னா விதை அதை இன்னும் முளைச்சி ஆலமரமாக வரட்டும் அப்படின்னு உங்கள் சார்பாக வேண்டிண்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.